மக்களே, உங்கள் நண்பி பிரியா. எலான் மஸ்கின் ஆய்வுகளை பற்றி விரிவாக பார்ப்போமா? 2029 மனிதர்கள். எலான் மஸ்கின் தற்போதைய திட்டப்படி 2029ஆம் ஆண்டிற்குள் மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப ஸ்பேஸ் எக்ஸ் தீவிரமாக வேலை செய்து வருகிறது. பூமியும் செவ்வாய் கிரகமும் ஒவ்வொரு 26 மாதங்களுக்கு ஒரு முறைதான் மிக நெருக்கமாக வரும் என்பதால் அந்த நேரத்தை பயன்படுத்தி விண்கலங்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். ஸ்டார்ஷிப் ராக்கெட். செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல மஸ்க் உருவாக்கியுள்ள ஆயுதம்தான் ஸ்டார்ஷிப் ராக்கெட். இது உலகிலேயே மிக பிரம்மாண்டமான, முழுமையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் ஆகும். 10 லட்சம் மக்கள் குடியேற்றம். மஸ்கின் இறுதி லட்சியம் செவ்வாய் கிரகத்தில் ஒரு சுயசார்பு கொண்ட நகரத்தை உருவாக்குவது. அடுத்த 30 ஆண்டுகளில் சுமார் 10 லட்சம் மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் குடியேற்ற வேண்டும் என்று மஸ்கின் மிகப்பெரிய ஆசை. இதற்கு வெறியோடு உழைத்து கொண்டிருக்கிறார் எலான் மஸ்க். செவ்வாய் பூமியை மாற்றுவது. செவ்வாய் கிரகத்தை மனிதர்களை வாழக்கூடிய ஒரு பூமியாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எலான் மஸ்க். ஒன்-வே டிக்கெட். செவ்வாய் கிரகத்துக்கு செல்பவர்கள் ஆரம்பத்தில் அங்கேயே தங்கி நகரத்தை உருவாக்க வேண்டும். ஆரம்பகால பயணம் மிகவும் ஆபத்தானது, பலர் இறக்க நேரிடலாம். ஆனால் மனித இனத்தை காப்பாற்ற இது அவசியம் என்று மஸ்க் கூறியுள்ளார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி கருத்து உங்களுக்கு எலான் மஸ்கின் இந்த செவ்வாய் கிரக திட்டம் சாத்தியம் என்று தோன்றுகிறதா அல்லது வெறும் கற்பனை என்று நினைக்கிறீர்களா? கமெண்ட் செய்யுங்க. தேங்க்யூ.